அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் 16:9, 2 Chronicles chapter 16 verse 9. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். திரும்பவும் ஒரு தடவை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி, இரட்சகராகிய தேவனை பற்றி, உத்தம இருதயத்தோடு தங்களை காப்பாற்றுகிற கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு போதும் என்று சொல்லி அவரை எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் உத்தம இருதயத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய அற்புத வல்லமையை அவர்கள் அனுதினமும் பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டு வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழச் செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம் ஒவ்வொருவரையும் ஆவலோடு பார்க்கும்படி, நம் வாஞ்சையை நிறைவேற்றி தரும்படி, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. தமக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அனுதினமும் நம்மை கருத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறது. எனவே சந்தோஷமா இருங்க. இந்த நாளுக்குரிய தியான பகுதி சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 15 வசனம். Psalm 34 verse 15. சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 15 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The eyes of the Lord are on the righteous and his ears are attentive to their cry. இந்த வசனத்திலே 2 முக்கியமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், தம்மால் ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் மேல், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. 2வதாக, அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்தையும் கேட்கும்படி, கேட்டு பதில் தரும்படி கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது, திறந்தே இருக்கிறது. His ears are attentive to their cry. His ears are attentive to our cry. நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஒரு சின்ன வசனம்தான் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை
ஆசீர்வாதத்தின் மேன்மையை, ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது, அடிக்கடி சொல்லுகிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், பரிசுத்த வேதத்தை, வேதத்தின் வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள், அறிக்கையிட்டு அதன்படி கேளுங்கள், ஜெபியுங்கள். வசனம் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில், உங்கள் நினைவில் நிறைந்திருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தின் முதல் பகுதி, சங்கீதம் 34:15 முதல் பகுதி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. The eyes of the Lord are on the righteous. கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்த்துவிட்டு காணாதவர் போல, அறியாதவர்களைப் போல, ஒன்றும் தெரியாதவர் போல இருக்கிறதில்லை. அவர்கள் மேல் வைக்கப்பட்ட கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர்களை விட்டு விலகாமல் கருத்தாய் கவனித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவர்களை அக்கறையோடு பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு நிறைந்த கண்கள் அன்போடு, ஆவலோடு, நாம் சொல்லுகிறோமே, மிகுந்த பாசம் நேசத்தோடு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. தம்முடைய கண்களை அவர்களை விட்டு விலக்க முடியாமல், பார்வையை அவர்களை விட்டு விலக்க முடியாமல் அவர்கள் மேல் வைத்திருக்கிறார். நம்மேல் வைத்திருக்கிறார். நம்மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனையினால், போராட்டத்தினால், கஷ்ட நஷ்டத்தினால், பலவிதமான பாடுகள், உபத்திரவத்தினால் மிகவும் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, கஷ்டப்படுத்தப்பட்டு, காயம் ஆற்றப்படாமல் மனவேதனையோடு, கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ, உண்மை அன்புக்காய், ஆதரவுக்காய், உதவிக்காய், ஒத்தாசைக்காய் இன்னும் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்களோ, தாங்க முடியாத சுகவீனம், பலவீனத்தினால், பாடுகளினால் இன்னும் கதறி கொண்டிருக்கிறீர்களோ, ஆசீர்வாதமாக வாழ வேண்டிய நீங்கள் சபிக்கப்பட்ட சத்ருவின் கிரியைகளினால் ஆசீர்வாதங்களை இழந்து, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கண்ணீரோடு, குறைவில், கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இயேசுவை இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னை விட்டு விலகாதிரும், என்னை விட்டு கடந்து போகாதிரும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தத்தோடு கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்கள் நிலைமை எதுவாயிருந்தாலும், உங்கள் கஷ்டத்தின் பாதை, உங்கள் கண்ணீரின் பாதை, உங்கள் வேதனையின் பாதை எதுவாயிருந்தாலும், யாரிடமும் சொல்ல முடியாததாயிருந்தாலும், யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாததாயிருந்தாலும், உங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தம்முடைய கண்களை உங்கள் மேல் வைத்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லுகிற கடின பாதையை கர்த்தர் இயேசு அறிவார். அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் உதவி அற்ற, ஒத்தாசையற்ற நிலைமையை, உங்கள் தனிமையை, உங்கள் ஆதரவற்ற நிலைமையை அறிந்த கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். எபிரேயர் 4:13, எபிரேயர் 4:13, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை,
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்று எங்குமே இல்லை. வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், கருத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஜெரமையா சாப்டர் 23 verse 23 and 24. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அநேக வேளைகளை நினைத்து கொள்ளுகிறோம், கர்த்தர் நமக்கு சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், இந்த காரியம் எனக்கு கிடைத்து விட்டால் போதும். கர்த்தர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தூரத்திலிருந்து வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் தூரத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களையும் கூட கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தேவன், தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கேட்கிறார் பாருங்க, யாவனாகிலும் யாராகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராகிலும் கர்த்தர் நம்மை காணாதபடிக்கு, நம்மை காணக்கூடாதபடிக்கு, நம்மை கண்டு கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் ஒளித்து கொள்ளக்கூடிய, நம்மை மறைத்து கொள்ளக்கூடிய மறைவிடம், புகலிடம் எங்காகிலும் ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லையே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. எவரும் மறைந்திருக்கவும் முடியாதே, எதையும் மறைத்து கொள்ளவும் முடியாதே. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 139ஆம் அதிகாரம், சாம் 139, சங்கீதம் 139 3ஆம் வசனம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் எங்கே நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் எங்கே நடந்தாலும், நான் எங்கே படுத்திருந்தாலும் நீர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தாவே, எப்பொழுதும் யூ சரவுண்ட் மீ, யூ ஆர் அரவுண்ட் மீ ஆல்வேஸ். நான் எங்க போக முடியும் ஆண்டவரே? எப்பொழுதும் உடைய இன்ப பிரசன்னம் என்னோட கூட இருக்கிறீர், நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என்னை சுற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, 7ஆம் வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? அவர் கேட்கிறார் பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் ஓடி ஒளித்து கொள்ளக்கூடிய இடம் என்ன இருக்கிறது? Where can I go from your spirit? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அந்த கோட்டையை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? Where can I flee from your presence? உம்முடைய சமூகத்தை விட்டு, நீர் தங்கியிருக்கிற இடத்தை விட்டு, நீர் என்னோடு கூட இருக்கிறதை விட்டு நான் எங்கே ஓடி ஒளித்து கொள்ள முடியும்? அடுத்த வசனம் 8ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறினாலும், if I go
அப் டு த ஹெவன்ஸ், நீர் அங்கே இருக்கிறீர். யூ ஆர் தேர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இஃப் ஐ மேக் மை பெட் இன் த டெப்த்ஸ், யூ ஆர் தேர். நான் எவ்வளவுதான் பூமியின் ஆழத்துல போய் நான் என்னை மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் எவ்வளவு உயரத்துல நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 9ஆம் வசனம், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், நான் அந்த பிரகாசமான அந்த விடியற் காலத்து அந்த ஆசீர்வாதமான என்மேல் ஊற்றப்பட்ட அந்த கிருபையின் செட்டைகளை எடுத்து நான் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே நான் பறந்து போய் மிகவும் தூரத்துல போய் சமுத்திரத்தின் தூரமான பகுதியில் ஆழமான பகுதியில நான் போய் தங்கினாலும் யூ ஆர் தேர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எங்கே போக முடியும்? அவருடைய சமூகத்தை விட்டு நாம் எங்கே அலைந்து திரிந்து ஓடி ஒளித்து கொள்ள முடியும்? எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்ல, நம்மேல் கருத்தாய் கவனமாய் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை கலங்க விட மாட்டார், நம்மை தடுமாற விட மாட்டார், நம்மை தவிக்க விட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவும் அனுகூலவுமாய் இருப்பார். ஆண்டவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் காணாதவர் போல இருக்க மாட்டார். அதற்காகத்தான் அவருடைய பாதத்தண்டை ஆவலோடு வந்து நிற்கிறோம், ஆயத்தத்தோடு வந்து நிற்கிறோம், எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறோம், ஏக்கத்தோடு வந்து நிற்கிறோம், ஜெபத்தோடு வந்து நிற்கிறோம், விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் வந்து நிற்கிறோம். பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கண்ணீரோடு வந்து நிற்கிறோம், காத்து நிற்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணினவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். இயேசு எந்த நிலைமையிலும் நமக்கு ஆதரவாய் இருப்பார், அனுகூலமாய் இருப்பார். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நம்மை நினைத்திருக்கிறவர், தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறவர். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தின் 2வது பகுதி, சங்கீதம் 34:15 2வது பகுதி, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கண்கள் மட்டும் பார்த்து கொண்டு அப்படியே இருக்கவில்லை. அவருடைய செவிகள், என் பிள்ளை என்ன சொல்ல போகிறான், என்ன சொல்ல போகிறாள், என்ன கேட்க போகிறாள், என்ன சொல்ல போகிறார்கள், எதை பேச போகிறார்கள், எதை என்னோடு ஷேர் பண்ண போறாங்க, எனக்கு நன்றியை செலுத்துறாங்களா, துதியை செலுத்துறாங்களா, ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறாங்களா, என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களா அப்படின்னு அப்படியே அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹிஸ் இயர்ஸ் ஆர் அட்டென்டிவ், கவனமாய் கருத்தாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. டு தேர் கிரை, to our cry. His ears are attentive to our cry. அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 1 பேதுரு 3:12, 1 Peter chapter 3 verse 12, 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
கவனமாயிருக்கிறது. அவருடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு சொல்லாம அழகாக அது திறந்திருக்கிறது மட்டுமல்ல, கவனமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று எழுதி தந்துள்ளார். காரணம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அந்த சங்கீதம் 34:19, சங்கீதம் 34:19, Psalm 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். A righteous man may have many troubles, but the Lord delivers him from them all. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவைகள் 1, 2 அல்ல, 5, 10 அல்ல, அவைகள் அநேகமாய் இருக்கும். அவைகள் அநேகமாய் இருந்தாலும், எண்ணிக்கைக்கு அடங்காததாய் இருந்தாலும், நம்மால் சகித்து கொள்ள, சற்றேனும் பொறுத்து கொள்ள முடியாததாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவம், நிந்தை, பாடுகள், பிரச்சனைகள் நிறைந்ததாய் இருந்தாலும், தாங்க முடியாத வேதனையை கொடுக்க கூடியதாய் இருந்தாலும், கண்ணீர் கஷ்டத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ, நீதிமானுக்கு துணையாயிருக்கிற கர்த்தரோ, நீதிமானின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரோ, நீதிமான்கள் மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிற கர்த்தரோ, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று எல்லா இடத்திலும் அவனோட கூட நின்று, நம்மோட கூட நின்று, எல்லா பிரச்சனை துன்பத்தின் மத்தியில் நின்று, அவைகளின் மேல் நின்று நம்மை விடுவிப்பார். நமக்கு ஜெயத்தை தருவார். எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 34:17, Psalm 34:17, சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். The righteous cry out and the Lord hears them. He delivers them from all their troubles. The righteous cry out and the Lord hears them. He delivers them from all their troubles. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்கிறது மட்டுமல்ல, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்மை தப்புவிக்கிறார். நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு ஜெயத்தை தருகிறார். நமக்கு சமாதானத்தை தருகிறார். நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். சங்கீதம் 27:7, சங்கீதம் 27:7, Psalm 27:7, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எவ்வளவு அழகாக பாருங்க. பாயிண்ட் பை பாயிண்டா கேட்கிறார். ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து கேட்கிறார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை நீர் கேளும். நீர் கேட்டு, நீர் கேட்டா மாத்திரம் போதாது, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கி, எனக்கு மனம் இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும், எனக்கு பதிலை தாரும். ஆண்டவரே, அந்த காரியத்தை எனக்கு வாக்கிய பண்ணும், அந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். சங்கீதம் 142 1-2 வசனங்கள். Psalm 142 verse 1 and 2. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். அவர் சும்மா சொல்லி இருக்கல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், பிகாஸ் நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். இங்க அழகாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். பாருங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய செவிகள் என் சத்தத்துக்கு திறந்திருக்கிறது.
அப்புறம் சொல்றாரு, நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருடைய இரக்கத்திற்காக, மனது உருக்கத்துக்காக. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும், ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்து முடித்து தரணும், அதுக்காக நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அடுத்த வசனம், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்னு சொன்னாலே போதும், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொன்னாலே போதும், நான் ஆண்டவரத்துல கேட்டேன்னு சொன்னாலே போதும். எவ்வளவு அழகாக சொல்ல, சத்தமிட்டு கூப்பிட்டேன், என் சத்தமோட செவிகள்ல கேட்கப்படணும், அதை கேட்டு எனக்கு பதில் தரணும். நான் சத்தமிட்டு கெஞ்சினேன், நான் அழுதேன், சத்தமிட்டு அழுதினேன், மன்றாடினேன், அவர்கிட்ட வேண்டினேன். தேவனுடைய இரக்கத்துக்காக அந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய். அடுத்தது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இத்தனை காலமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததினால் நான் பட்ட பாடுகளை, நான் கடந்து சென்ற அந்த வேதனையை, அந்த சஞ்சலத்தை என் இருதயத்திலே நான் மறைத்து வைத்திருந்தேன். இப்ப எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஊற்றி விடுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, இன்னென்ன விதமாய் நான் நெருக்கப்பட்டேன் அப்பா, இன்னென்ன காரியத்திலே நான் நெருக்கப்பட்டேன் அப்பா, நான் ஒடுக்கப்பட்டேன் அப்பா, நான் ஆதரவு இல்லாம இருந்தேன், நான் உதவி இல்லாம ஒத்தாசை இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மன வியாகுலத்தை, சஞ்சலத்தை, தன் இருதயத்தின் வேதனையை எல்லாம் அவருக்கு முன்பாக கண்ணீரோடு ஊற்றுகிறார். மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கர்த்தர் நமக்காக எழுதி தந்திருக்கு. அவருடைய அனுபவத்தை தான் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எழுதி தந்திருக்கிறார். அடுத்த வசனம் மிகவும் முக்கியமான ஒன்று. சங்கீதம் 18:6, Psalm 18:6, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எல்லாரும் நெருக்கத்தின் பாதை வழியா கடந்து செல்ல நேரிடுகிறது. ஒடுக்கத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில கடந்து செல்ல நேரிடுகிறது. இங்கே அழகாக பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆண்டவரே, நான் நெருக்கப்பட்ட போது என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் ஒரு உதவிக்காக, ஒரு ஒத்தாசைக்காக, எனக்கு ஜெயத்தை தரும்படியாய், எனக்கு ஆதரவாய் இருக்கும்படியாய், எனக்கு அனுகூலமாய் இருக்கும்படியாய் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கூப்பிட்டது மாத்திரமல்ல, என் தேவனை நோக்கி கண்ணீரோடு அழுதேன், நான் அலறினேன். அதுதான் அபயமிடுதல். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எங்கிருந்து கர்த்தர் கேட்கிறாரா? தேவ சமூகத்தில் வந்து நின்று இதெல்லாம் செய்கிறாரு. கர்த்தாவே, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விசாலத்தில் வையும் என்று கேட்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே, ஒரு உதவிக்காக, ஒரு ஒத்தாசைக்காக இந்த காரியத்தை நீர் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி அந்த சமூகத்தில் வந்து நிற்கிறேன், விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன், வேண்டுதலோடு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு அழுது அனுதினமும் அலறி கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டா எவ்வளவோ மேன்மையோடு, எவ்வளவோ ஆசீர்வாதத்தோடு, எவ்வளவோ கனத்தோடு நான் ஜீவிக்க முடியுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுகிறார், கதறுகிறார், அபயமிடுகிறார். சொல்லுகிறாரு, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் கதறுதலின் சத்தத்தை கேட்டார். தம்முடைய ஆலயத்திலிருந்து கேட்டார், தேவ சமூகத்திலிருந்து கேட்டார், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தம்முடைய பிரசன்னத்திலிருந்து கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், தேவ சமூகத்துல போய் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நெருக்கத்தில் இருந்த எனக்கு கர்த்தர் இப்பொழுது விசாலத்தை உண்டாக்கி இருக்கிறார். துன்பத்தோடு இருந்த என்னை கர்த்தர் இப்போ எல்லாத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். என்னுடைய நெருக்கம், ஒடுக்கத்திலிருந்து என்னை விசாலமான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். In my distress, I called to the Lord. I cried to my God for help. ஒரு உதவிக்காக, ஒரு ஒத்தாசைக்காக நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், நான் அபயமிட்டேன், கெஞ்சினேன், நான் கூப்பிட்டேன். நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், மனது உருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கதறி கேட்டேன். From his temple he heard my voice.
My cry came before him into his ears. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம் ஒரு சாதாரண இடம் அல்ல. கர்த்தரை கூடி ஆராதிக்கிற இடம் ஒரு சாதாரண இடம் அல்ல. தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கும் இடம். தேவ சமூகத்திலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம் கண்ணீர் துடைக்கப்படும் இடம், நமக்கு உதவி ஒத்தாசை கிடைக்கும் இடம், நமக்கு சமாதானம் சந்தோஷத்தை தந்து நாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அற்புத அதிசயங்கள் நடக்கும் இடம். இங்கிருந்து தான் நாம் அநேக ஆசீர்வாதங்களை யாராலும் செய்யக்கூடாத, யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத அநேக ஆசீர்வாதங்களை, அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டோமே. சங்கீதம் 3:4, சங்கீதம் 3:4, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அழகாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அநேக வேளைகளை மௌனமாய் இருக்கிறோம். ஏன்னா இருதயம் கவலையினால நிறைந்திருக்கிறபடினால கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி ஸ்ட்ரகிள் பண்ணுகிற நேரங்கள் பார்த்திருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், சத்தமா கூப்பிட்டேன், ஏன்னா இங்க வந்தா எனக்கு உதவி கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன். என் தேவன் அவர் அதிசயமானவர், என் கர்த்தர் அதிசயமானவர், என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார், என் சத்தத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்தார். To the Lord I cry aloud and he answers me from his holy hill. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. To the Lord I cry aloud. ஆண்டவர் கிட்ட தான் நான் சத்தமிட்டு கதறினேன். And he answers me from his holy hill. From his holy hill. அது அவ்வளவு மேன்மையானது. அவர் சொல்லுகிறார், he heard my voice and he answered me from his holy hill, from his holy temple. சங்கீதம் 138:3, சங்கீதம் 138:3, Psalm 138 verse 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அவர் சொல்லுகிறாரு, நான் கூப்பிட்ட நாள்ல எனக்கு பதில் தந்தீர், என் ஜெபத்துக்கு பதில் தந்தீர், என் விண்ணப்பத்துக்கு பதிலை தந்தீர், என் வேண்டுதலுக்கு பதிலை தந்தீர். மட்டுமல்ல, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினதோடு உடைந்து போயிருந்த, நொறுங்கி போயிருந்த, கலங்கி போயிருந்த, தவித்து கொண்டிருந்த என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 68:35, Psalm 68 verse 35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மெசேஜ் திரும்ப திரும்ப கேளுங்க. இதில் அநேக ஆசீர்வாதங்கள் அது ஒவ்வொன்றாய் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இதுல சொல்லுகிறார் பாருங்க, தேவனே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து நீர் பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறாராம். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை அருளுகிறார். அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதோடு தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள்கிறார். சங்கீதம் 29:11, சங்கீதம் 29:11, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர்
தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalm 29 verse 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தெரியும், அழுது அழுது பலன் இல்லாம, அழுது அழுது சத்துவம் இல்லாம, அநேக நாள் சாப்பிடாம இருந்து கண்ணீரோட கதறி கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பதோடு நிறுத்தி விடவில்லை. அவர்களுக்கு பலனை கொடுத்து அவர்களை தாங்குகிறார், அவர்களை தைரியப்படுத்துகிறார். மட்டுமல்ல, சமாதானமின்றி கண்ணீரோடு காத்திருக்கிற, இத்தனை நாளும் வேதனையோடு வெட்கத்தோடு இருந்த தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கேட்டதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய எல்லையெங்கிலும் சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ரெண்டே ரெண்டு காரியம்தான் அந்த வசனத்துல இருக்குது. அதுல எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. அன்பானவர்களே, வசனத்தை இருதயத்துல அப்படியே இருதயத்தின் பலகையில எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அதை வாயில அறிக்கையிடுங்க. நன்றியால் நிறைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். நம் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இறங்கி பதில் கொடுக்கிறார். ஏற்ற உதவியை, ஒத்தாசை நமக்கு தருகிறார். நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நம்மை தேற்றி தைரியப்படுத்துகிறார். நம்முடைய ஆவி ஆத்துமாவிலே புது பலனை தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இத்தனை கிருபைகளை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வேற எங்க போய் நம்ம இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இத்தனை கிருபைகளை நமக்கு தருகிறார். தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கும் இடம். இந்த பூமியில் தேவ சமூகத்தில் நாம் நின்று தேவனை ஆராதித்தால் தான் பரலோகத்திலும் தேவ சமூகத்தில் நாம் நிற்க முடியும். அவரை நாம் ஆராதிக்க முடியும். நித்திய காலம் இயேசுவோடு வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாம் சொல்லியபடியே சீக்கிரமாய் வருகிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றவர் நமக்குரிய பலனை கொடுக்கும்படியாய் வருகிறார். ஒவ்வொருவருக்கும் அவனுக்குரிய பலனை கொடுக்கும்படியாய் இயேசு வருகிறார். எனவே கவலைப்படாமல் கர்த்தரையே நோக்கி காத்திருங்கள். கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரண பயமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, எந்த உபத்திரவமும் இல்லை, எந்த நிந்தனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, பாதிப்பும் இல்லை, எந்த அழுகையும் இல்லை, புலம்பலும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, வேதனையும் இல்லை. எங்கும் நிம்மதி, நித்திய மகிழ்ச்சியினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். தேவன் தாமே நம்மோடு இருப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி உள்ளார். தேவ ரகசியம் நிறைவேறப் போகிற நாட்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுவோம். அவர் சட்டைகளின் நீளே அடைக்கலம் புகுவோம். அவர் சட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுந்தால் தான் அவர் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். நாம் பாதுகாக்கப்படுவோம், நாம் தப்புவிக்கப்படுவோம். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட பரலோகத்திலும் நாம் பரமனோடு கூட வாழும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வருகையில் நாம் இயேசுவோடு காணப்படுவோம். ஒருவேளை இன்னும் தூரமாய் இருந்தால், இன்னும் ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வராமல் இருந்தால், இயேசுவே என்று கூப்பிடாமல் இருந்தால், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. உங்க வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. அவர் தம்முடைய சிறகுகளின் கீழே, சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் தர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு அதிகமான கிருபை
கிருபையை கொடுத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறாரே. நாம் இன்னும் கடந்து வந்த கஷ்ட பாதையை, அந்த கடின பாதையை, அந்த கண்ணீரின் பாதையை, அந்த நிந்தனையின் பாதையை நினைத்து கொண்டிருக்காமல், அங்கேயே நின்று கொண்டிருக்காமல், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவதில் நாம் அக்கறையோடு இருப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்போம். தேவ சமூகத்தில் வந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். சத்தமாய் கூப்பிடுவோம், கூட்டமாய் கூப்பிடுவோம், குடும்பமாய் கூப்பிடுவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். தம்முடைய அளவற்ற கிருபையை எவ்வளவாய் நம்மில் பொழிந்து அருளினார். இதற்கெல்லாம் நாம் தகுதி உடையவர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நமக்கு இறங்கினாரே. நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டாரே, செவி கொடுத்தாரே, அதற்கு பதில் தந்தாரே, அற்புதங்களை நமக்கு செய்தாரே, நம்மை அதிசயங்களை காண பண்ணினாரே, நம் கண்ணீரை துடைத்தாரே, நம்முடைய மன வேதனைகளை மாற்றினாரே. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருந்ததே. நம்மை இரட்சித்தாரே. பாவ சாப வியாதியின் கட்டுகளை அறுத்து நம்மை களிப்பாக்கினாரே. தடைகளை எல்லாம் நீக்கினாரே. மேன்மையான அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை, சந்தோஷத்தின் பாத்திரத்தை, ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்று கொண்டோமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், எல்லா நன்மைக்காகவும், எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோமா? நன்றி பலியை செலுத்துவோமா? துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா? ஆண்டவருக்கென்று எதையாகிலும் செய்ய இன்றாவது இனியாவது நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு தந்த, நம்மை நம்பி தந்த கிருபைகளை ஒரு நாளும் ஒரு விதத்திலும் இழந்து போக விடாதபடி அதை மேன்மையாக எண்ணி ஆண்டவருக்காக அந்த கிருபைகளை, அந்த டேலண்ட்ஸை உபயோகப்படுத்துவோம். தேவ கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். அநேகரை ஆசீர்வாதத்தின் பாதையிலே கொண்டு வருவோம். அவர்களும் இயேசுவே என்று கூப்பிட, அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு தேவ இரக்கத்தை, மனது உருக்கத்தை பெற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் ஆதரவாய் இருப்போம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? சத்தமிட்டு கூப்பிடுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். தேவ சமூகம் என்னை ஆசீர்வதிக்கும் இடம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறதே, உம்முடைய செவிகள் என் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதே. அப்பா, இன்றைக்கு எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. நான் ஒரு வெறுமையான பாத்திரமாய் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லக்கூடிய கிருபையை, பலத்தை எனக்கு தாரும் அப்பா. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டக்கூடிய அந்த ஜெயத்தை எனக்கு தாரும், கிருபையை தாரும், சத்துவத்தை தாரும், என்னை பலப்படுத்தும், என்னோடு கூட இரும், என்னை தோளில் சுமந்து கொள்ளும் என்று சொல்லுவோமா? உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நம்ம மனுஷன் கிட்ட பல காரியங்களை போய் சொல்லுகிறோம். எல்லாம் நெகட்டிவ் பதில தான் கேட்கிறோம். யாருடைய வாயிலிருந்து அது ஒரு பாசிட்டிவா ஒரு பதில் நமக்கு என்று கிடைக்கிறதா? நம்மை இருதயத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய, ஒத்தாசை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? நம்ம போயிட்டு எவ்வளவு துக்கத்தோட, எவ்வளவு கலக்கத்தோட, எவ்வளவு குழப்பத்தோட, எவ்வளவு வேதனையோட திரும்பி வருகிறோம்.
ஆனா தேவ சமூகத்துல நாம் வரும்போது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில தருகிறார். அவருடைய கண்கள், அவருடைய பார்வை நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்மை கருத்தாய் கவனித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். நம்முடைய சோதனையில் ஜெயத்தை தருகிறார். நாம் விழுந்து விடாதபடி தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிறாரே, நம்மை தாங்குகிறாரே, தப்புவிக்கிறாரே, ஏந்துகிறாரே, சுமக்கிறாரே. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும், எதை நம்பி வந்திருக்கிறீங்க, எதுக்காக இன்னும் போராடிக்கிட்டே இருக்கீங்க, எந்த பிரச்சனையின் வழியா இன்னும் கண்ணீரோடு கடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எது உங்களை விடாம தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படியா இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து ஜெயத்தை எடுத்து சொல்லுங்க. இயேசுவை கூட்டிட்டு போகணும். இயேசுவின் சமாதானத்தினால நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். எத்தனை அற்புதங்களை இந்த இடத்துல கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லாருடைய கண்களும் காண, அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் காண, இந்த திருச்சபையில மாத்திரமல்ல, இந்த தேசத்துல மாத்திரமல்ல, ஆண்டவர் விட்டு வந்த தேசத்துல மாத்திரமல்ல, அகில உலகமும் கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டதே கேட்டதே நாம் சாட்சியாய் ஜீவிக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தா, நான் இன்றைக்கு ஆண்டவரோட கூட அவருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ள படுவேன் உள்ள ஒரு நம்பிக்கையோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படுகிறோமா? இயேசு எனக்கு நன்மை செய்கிறவர், நான் விரும்பி வந்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களை இயேசு எனக்கு தருகிறவர். இயேசு என் கஷ்டத்தை மாற்றுகிறவர். இயேசு என் குறைவை நிறைவாக்குகிறவர். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாய் இருக்கிறதற்காய் உம்முடைய செவிகள் எங்கள் ஜெப சத்தத்திற்கு, எங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, அநேக பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, நெருக்கம் ஒடுக்கத்தின் வழியாக, கஷ்டம் நஷ்டத்தின் வழியாக கண்ணீரோடு கடந்து செல்ல நேரிட்ட போதிலும் உம்முடைய கண்கள் எங்களை விட்டு விலக்காதபடி உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து நீர் எங்களை பாதுகாத்தீரே, பராமரித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உம் வார்த்தையின்படியே, நீர் எழுதி கொடுத்திருக்கிறதின்படியே எங்களுடனே கூட இருந்தீரே. எங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து எங்களை பலப்படுத்தினீரே, திடப்படுத்தினீரே, எங்களை தைரியப்படுத்தினீரே. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தினீரே. எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை கைவிடாதவராய், எங்களோடு இருந்த தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்த கர்த்தர் நீர் இன்னும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர். உம்மாலே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்கள் கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவோம். நாங்கள் எந்த நிலைமையிலும், எந்த நேரத்திலும், எந்த காரியத்திலும் உம்முடைய வார்த்தையின்படியே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க கிருபை செய்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்போதும் எங்கள் கூப்பிடுதலை கேளும், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து மன வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்தை, உம்முடைய முகத்தின் ஒளியை, உம்முடைய முக பிரகாசத்தை உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
பிரகாசிக்க பண்ணி உம்முடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலனை கொடுத்து புதிய கிருபையினால் நிரப்பி புதிய பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தால் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் மிகுந்த மனபாரத்தோடும் கண்ணீரோடும் உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் என்னை காணாதவர் போல் இருக்கிறாரே, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? நான் எவ்வளவோ சத்தமிட்டு கூப்பிட்டும் எத்தனையோ முறை அதற்காக ஜெபித்தும் என் சத்தத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, என் ஜெபம் கேட்கப்படாதது போல் இருக்கிறதே என்றெல்லாம் நினைத்து மனம் சோர்ந்து போயிருக்கிற, பெலனற்று தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி ஆதரவும் அனுகூலமாய் இருந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தர் தேவ இரக்கத்தை கட்டளையிட்டு அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் ஆசீர்வாதமான பதிலை கொடுத்து உம்முடைய அற்புத வல்லமை விளங்க பண்ணி பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் எல்லா கஷ்டங்களையும் அவர்களை விட்டு மாறி போக மறைந்து போக பண்ணும். அவர்கள் கண்ணீரை துடையும், காயங்களை ஆற்றி போடும். அவர்கள் துக்க நாட்கள் இன்றோடு இந்த தேவ சமூகத்திலே முடிந்து போகட்டும். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றி அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக அவமானம், நிந்தைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான பலனை, இரட்டிப்பான நன்மைகளை உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்று இந்த காலை வேளையிலே சுதந்தரித்து கொண்டு சந்தோஷமாய் வாழ நித்திய மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்க, வரும் காலங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ண இரட்டிப்பான நன்மையை தந்து நித்திய மகிழ்ச்சினாலும் நிரந்தர ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை நிரப்பினதற்காய் விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற வசனத்தின்படி கூப்பிடுதலை கேட்ட கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, விடுதலையோடு, ஜெயத்தோட, ஆசீர்வாதத்தோட அனுப்புகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கூட இரும். ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதிலை தந்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாரும்.
ஒவ்வொருடைய குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், கனம் பெற்றிருக்கட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஐஸ்வர்யம், கனம், மகிமை, மேன்மை, பிள்ளைகளின் பெருக்கம், சந்ததியின் பெருக்கம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகை பரியந்தம் உம்முடைய களிகூர்ந்து மகிழ ஒவ்வொரு நாளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்க கர்த்தரை அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய வருகையிலே ஆண்டவரை ஒவ்வொருவரும் மோடு காணப்பட கிருபையை தாரு. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கின கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறோம். எங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் எங்கள் வாயை நிரப்பி வைத்திருக்கிறீரே, அதை நினைத்து உமக்கு துதியை ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் எங்களுடைய தேவன். உடைய வருகை பரியந்தம் நீரங்களை நடத்துவீர், நீரங்களை காத்துக்கொள்வீர், நீரங்களை கரம் பிடித்து உடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கிருபை செய்வீர். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபையை ஆசீர்வதியும், திருச்சபையின் ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா இயேசு, இத்தனை ஆண்டு காலம் நீர் ஒருவர் தான் கூட இருந்து சர்வ வல்லவராய், சேனைகளின் தேவனாய், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு, இந்த திருச்சபைக்கு நீர் தான் கூட இருந்து நடத்தி வருகிறீர். அப்பா ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஊழியம் செய்யும்படி அபிஷேகித்தவர் நீரப்பா. இன்னும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உம்முடைய வருகை பரியந்தலும் உமக்காய் உழைக்க, உமக்காய் கொடுக்க, உம்முடைய சத்திய வசனத்தை அறிவிக்க, அநேகரை ரட்சிப்பின் பாதையில் நடத்த எங்களுக்கும் கிருபையை தாருவப்பா. இந்த திருச்சபை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற இந்த குடும்பங்கள் எல்லாம் உமக்காய் நிற்கிறபடினால கர்த்தர் இவர்களுக்காய் நெல்லு. எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு உதவி ஒத்தாசை தேவைப்படுகிறதோ அப்பா, அங்கெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருமப்பா. நீர் நிற்கிறத, நீர் இவர்களோடு நடக்கிறத, நீர் இவர்களுக்காய் எல்லாம் செய்கிறத இவர்கள் கண்கள் காண ஆச்சரியமா அதிசயமான விதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் இவர்களுக்காய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும். அப்பா தேசத்தில் சமாதானம் இருந்தா தான் எல்லாருக்கும் சமாதானம் உண்டு. அப்பா உலகத்தில் சமாதானம் இருந்தா தான் ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்க முடியும். அப்போ அந்த கடைசி காலத்தில் கேட்கிறோம் அப்பா, இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்தில் ஆண்டவரை எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இயேசுவே என்று கூப்பிட ஒரு விசை மனம் இறங்கி உம்முடைய காருண்யம் இந்த பூமியில நிறைத்து கொண்டிருக்கிறதே அப்பா. அது இப்பொழுதும் கர்த்தாவே அந்த சமாதானத்தினால் அகில உலகத்தை நீர் நிறைத்து வைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நாங்களும் நன்றியோடு துதிக்க தொடர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பு நம்முடைய வருகை பரிந்து நிற்க கிருபையை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்தும் கூட இரும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஒருவருக்கே துதியை, கனத்தை, மகிமையை செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இரட்சகரே, உம்முடைய பாதத்தை தொழுது கொள்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாகவே இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சித்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.